அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடிப்பூர நாளில் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் விநாயக பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பல வருஷமாக தீராமல் இருக்கக்கூடிய துன்பங்கள் கூட இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வதனால அந்த துன்பமானது நீங்கி விடுங்க. அந்த வழிபாடு ஆடிப்பூர நாளில் நம்ம எப்படி செய்ய வேணும்? நம்ம வீட்டில் சந்தோஷம் குறைவில்லாமல் இருப்பதற்கு ஆடிப்பூர நாள் மற்றும் நாக சதுர்த்தி நாளில் இந்த பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. அது என்ன பொருள் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர ஹியூமன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆடிப்பூர நாளில் அம்மன் வழிபாடு எப்படி செய்வீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடிப்பூரம், நாக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி போன்ற மூன்றுமே ஒரே நாளில் வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா துன்பங்கள் தோஷங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய அற்புத நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க. இந்த மூன்று ஒரே நாளில் இணைந்து வருவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம முறையாக வழிபாடு செஞ்சோம்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்குங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாளுங்க. ஆடிப்பூர திருநாளில் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செஞ்சோம்னா அம்மனுடைய அருள் மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் ரொம்ப வருஷமாக தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. நம்ம இந்த நாளில் வழிபாடு செஞ்சோம்னா தீராத பிரச்சனைகள் கூட தீருங்கிறது ஐதீகமாகுங்க. தமிழ் மாதத்தில் 4வதாக வரக்கூடிய மாதம்தாங்க ஆடி மாதம். நமக்கு ஆடி மாதம்னாவே நம்முடைய நினைவுக்கு வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசேஷமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி போகிறோங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க. இந்த உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த ஆடி போகிற நாள் சொல்லப்படுதுங்க. இந்த வருஷம் ஆடி போகிற நாள் பார்த்திங்கன்னா 2025 ஜூலை 28 திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்குதுங்க. இன்னைக்கு ஆடி போகிற மட்டும் சிறப்பு இல்லைங்க, அதோடு சேர்ந்து நாக சதுர்த்தியும் சேர்ந்து வருது கூடுதல் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று விநாயக பெருமானுக்கு உரிய வளர்பிறை சதுர்த்தியும் வருதுங்க. ஆக மொத்தம் 3 சக்தி வாய்ந்த வழிபாடுகளை இன்று நம்ம செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது அம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நாகர் வழிபாடு போன்ற சக்தி வாய்ந்த 3 வழிபாடுகளும் இன்றைய நாளில் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாம். ஆடிப்புற நாள் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு வளைகாப்பு நிகழ்வானது நடைபெறக்கூடிய நாள்னு சொல்லலாங்க. அதே போல் அன்றைய நாள் பெண்களுக்கு விசேஷமான நாளாகுங்க. திருமணம் ஆகாத பெண்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் கடைசி வரை கணவரோடும் குழந்தைகளோடும் சந்தோஷமாக வாழ வேணும். இன்று கட்டாயமாக அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இன்றைய நாளில் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் அம்மனுக்கு வளைகாப்பு விசேஷத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணாடி வளையலாக நீங்கள் அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு அம்மன் வழிபாடில் நீங்கள் கலந்து கொள்ளலாங்க. அப்படி உங்களால் வாங்கி கொடுக்க முடியாதவங்க மங்கள பொருட்களை அன்றைய நாளில் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி அம்மன் கோவிலுக்கு நம்முடைய கைகளால் மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்தோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம அம்பாளிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறி விடணும் சொல்லலாங்க. ஆடிப்புற நாளில் நம்ம வளையல் மட்டும்தான் அம்மனுக்கு வாங்கி கொடுக்க வேணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், மல்லிகைப்பூ என அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு மங்கள பொருளையுமே நீங்கள் அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அம்மன் சீமந்தத்துக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் கலர் சாப்பாட்டு கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. அதை பிரசாதமாகவும் நீங்கள் கொடுக்கலாங்க. கலர் சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வளைகாப்பில் 5 வகையான சாப்பாடு 7 வகையான சாப்பாடுன்னு போடுவாங்க. அதில் நீங்கள் எத்தனை வகை சாப்பாடு முடியுமோ அத்தனை வகை சாப்பாடை
அன்றைய நாளில் நீங்கள் பிரசாதமாக செஞ்சு கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. இன்னும் அதிக அற்புதம் வாய்ந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வளைகாப்பு முடிஞ்ச பின்னாடி அடுத்த நாளோ இல்லைன்னா 2 நாள் கழித்தோ அம்மன் சாத்திய வலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி அணிந்து கொள்ளலாங்க. அதே போல் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரிங்க, குழந்தை வரத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த வளையலை வாங்கி உங்களுடைய கையில் போட்டுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தியும் சேர்ந்து வருதுங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நாகர் சிலை இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரிங்க, புற்று இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரிங்க, நாகாத்தம்மன் கோவில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு போய் இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா சர்ப்ப தோஷமானதே விலகிவிடுங்க. அதுலேயும் குறிப்பாக நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் சுபிச்சம் உண்டாகுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விநாயகரோடு இருக்கக்கூடிய நாகங்களை வழிபடுவது இன்றைய நாளில் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நாக தேவதைகளுக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் மாங்கல்ய தோஷம், திருமண தோஷம் போன்ற சர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்திதியும் இணைந்து வருதுங்க. இது விநாயகருக்குரிய நாளாகவும் சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்கள் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வது செல்வ வளம் உயர்வதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் வெற்றிலை மாலை கட்டி விநாயகருக்கு போடுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு தேங்காய் மாலை, அருகம்புல் மாலை சாத்தி இன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் மோதகம், கொழுக்கட்டை போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது இன்னுமே நல்லதுன்னு சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் சதுர்த்தி வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களால் முடியும்னா கடையில் இருந்து கூட லட்டு வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு அந்த லட்டில் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாங்க. இப்படி நீங்கள் கொடுப்பது உங்களுடைய செல்வ வளத்தில் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்க செய்யுங்க. மேலுமே சொன்ன இந்த 3 அதிசக்தி வாய்ந்த நாட்களும் ஒரே நாளில் வரவது சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க. ஆடிப்பூரம், நாக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி போன்ற 3 சக்தி வாய்ந்த வழிபாடுகளை இன்றைய நாளில் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. எந்த வழிபாட்டினை செய்ய முடியுதோ அந்த வழிபாட்டில் நிச்சயமாக இன்றைய நாளில் செய்வது நல்ல பலன்களை கொடுக்குங்க. அதுலேயும் எதுவுமே உங்களால் செய்ய முடியல என்றாலும் சரிங்க, அம்பாளையும் விநாயகரையும் நாகரையும் மனதார நினைத்து சின்ன சங்கல்பம் செய்து வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேருங்க. சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான விழாவில் ஒன்றாக சொல்லக்கூடியது ஆடிப்பூரங்க. இது ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாளாகவும் சொல்லலாங்க. ஆழ்ந்த பக்தியின் சிறப்பு எப்படிப்பட்டதோ அதே அளவுக்கு பக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கு உணர்த்தவே ஆண்டாள் அவதரித்த திருநாளாகவும் இந்த ஆடிப்புற நாளை சொல்லலாங்க. அப்படிப்பட்ட பக்தியை போற்றக்கூடிய நாள் ஆடிப்புற திருநாளாகவும் சொல்லப்படுதுங்க. மாதம் பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவதரித்ததுனாலான விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. விஷ்ணு பக்தையாக வாழ்ந்து சகலமும் அவனே என்று அவனுடைய ஐக்கியமானவள் ஆண்டாள் நாச்சியார்னு சொல்லலாங்க. ஆழ்வார்கள் வரிசையில் அலங்கரித்த பெண் இனத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் இந்த ஆண்டாள் நாச்சியார் தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூலை 28 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்பூர நாள் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளில் அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் கரைத்தும் விளையாடக்கூடிய அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு போன்ற நிகழ்ச்சிகளானது நடைபெறணும் சொல்லலாங்க. ஆடி மாதம் நல வருஷம் சுக்லபட்சம் சதுர்தசி திதி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஆடிப்பூரம் நன்னாளில் விஷ்ணு சித்தர் தோட்டத்தில் பூ பறிக்க போன போது ஒளி பொருந்திய குழந்தை ஒன்று துளசி செடிக்கும் கீழே இருப்பதை பார்த்து அந்த குழந்தைய சுரும்பார் பூங்கோதைன்னு பெயர் வைத்து வளர்த்திட்டு வந்திருக்கிறாங்க. இளம் வயதிலேயே இறைவன் கண்ணனின் பெருமைகளை ஆண்டாளுக்கு கூறி கண்ணன் மீது பக்தி கொண்ட பெண்ணாக வளர்த்திருக்கிறாரு பெரியாழ்வாருங்க. ஆண்டாளும் கண்ணன் மீது அதிக பக்தி கொண்டவளாக வளர்ந்துருக்கிறாங்க. அது நாளடைவில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி காதலாக மாறியதுங்க. இறைவன் கண்ணனையே நம்ம திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட வளர்ந்து வந்திருக்கிறாங்க ஆண்டாள். இறைவன் மீது கொண்ட காதலால்
திருப்பாவையை பாடியிருக்கிறாங்க ஆண்டாள். இன்றும் வைணவ திருக்கோவில்களில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ஆண்டாளின் திருப்பாவை பாடலை கேட்டு தான் அந்த பரந்தாமனே தூங்கி எழுவதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதருடன் ஆண்டாள் இரண்டராக கலந்ததால் விஷ்ணு சுத்தர் தன் மகளின் திருமண கோலத்தை காண முடியாமல் போய்விட்டதாக சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.